ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. டேய், ஏன்டா இப்படி இருக்கீங்க? தூத்துக்குடி அந்த செத்தாங்கள 13 பேர், அங்க எல்லாருமே போய் துக்கம் விசாரிச்சாங்க. சூப்பர் ஸ்டார்ல இருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாரும் போனாங்க. ஆனா நம்ம எப்படிடா முட்டு கொடுக்கணும்? நம்ம தலைவர் மட்டும்தான் போனாரு, நம்ம தலைவர் தான் துணைக்கு நின்னாரு அப்படின்னு முட்டு கொடுக்கணும்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? 1000 கோடியை விட்டுட்டு வராருன்னு சொல்லாதீங்கடா. இனிமே வெளியே இன்கம் டாக்ஸ் ரைடு வரும். 1000 கோடி வருஷத்துக்கு சம்பாரிச்சா 250 கோடி டாக்ஸ் கட்டணும்டா. இப்போ வரைக்கும் நம்ம தலைவர் 80 கோடி தான் டாக்ஸ் கட்டியிருக்காரு. அப்படின்னா மீதி பணத்தை கட்டாம திருட்டுத்தனம் பண்ணிட்டாரா, இல்ல யாரோ தப்பு பண்ணிட்டாங்களான்னு ரைடு வருவாங்க. தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், 1000 கோடியை விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லாதீங்க, வரப்போறான்னு சொல்லுங்கடா. இன்னும் ஒரு ஷூட்டிங் பெண்டிங் இருக்குடா, புரிஞ்சுக்கோங்க. நேற்று நீட்டுக்காக அவ்வளவு குடும்பம் நடந்துச்சு. அரசியலுக்கு வராது முன்னாடியே நீட்டை பத்தி நான் ஏத்து பேசுறேன்னு சொன்னார்ல. ஆனா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியில்லடா. நம்ம தலைவர் நம்ம மட்டும் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் இல்ல, நம்ம தலைவருமே அப்படிதான். 1 மணி நேரம் டிபேட் ஷோல உட்கார வச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும்டா. இனிமேலாவது திருந்துவோம்டா. வா நண்பா, திருந்துவோம். வா திருந்துவோம். தற்கூரியா இருந்தது போதும், திருந்துவோம். வா. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதாவது இயற்கையவே அழிக்கக்கூடிய, இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில கொடைக்கானல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த களத்துல இருந்தே நம்ம செய்தியாளர் தகவல்களை கொடுத்துட்டு இருக்காரு. வாங்க நம்ம அவர்கிட்ட பேசி என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் ரமேஷ். ரமேஷ் இருக்க மேடம், சொல்லுங்க மேடம். ரமேஷ், அங்க என்ன பிரச்சனை கொடைக்கானல்ல? மேடம், சரியா ஒரு 3 மணி அளவுல இங்க பல கேரவன்கள் வந்திருக்குது. நமக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் படி இங்க ஒரு பிரபலமான நடிகர், அவர் பேர் தளபதி ஏதோ சொல்றாங்க, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் கொடைக்கானல் மலையில நடந்துகிட்டு இருக்கு. இங்கதான் அங்க அதிர்ச்சி ஊட்டக்கூடிய, இயற்கைக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய, உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நாசகார செயல் நடந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு மேடம். உலகையே அழிக்கக்கூடிய அளவுக்குன்னா அப்ப என்ன அங்க நடந்தது? தடை செய்யப்பட்ட அந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில இங்க ஷூட்டிங்க்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலியமா இது இந்த மலையில தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி இவங்க பயன்படுத்தினாங்க, இதனால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு நாசாவில இருந்தும் சரி, இங்க இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க மேடம். இது தடை செய்யப்பட்டது அப்படின்னா அது எப்படி அவங்க கொண்டு போனாங்க, யாராலாம் கொண்டு வரப்பட்டது, என்ன நடந்தது? பொதுவா கொடைக்கானல் மலை ஏறினா ஒரு நாளைக்கு 25,000 பேர் 30,000 பேர் அந்த மாதிரி பாஸ் கொடுத்துதான் அனுப்புறாங்க. அது இல்லாம பேருந்துகள்ல ஏறி பிளாஸ்டிக்லாம் அலௌட் இல்ல, எது இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க காட்டுங்கன்னு கீழே செக் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு பிளாஸ்டிக் மேல ஏத்த விட்டுட்டு ஒரு நியூஸா போடுறாங்கன்னா சாரி, அப்படி இருந்தும் பிளாஸ்டிக் மேல ஏறி இருக்கே அப்படின்னும் போது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க, இந்த பெரிய கடத்தலுக்கு பின்னால், இந்த ஒரு இதுக்கு பின்னால் ஸ்கேம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நம்ம போக போக நம்மளுடைய தகவல் நம்ம சேகரிக்க போறோம் மேடம். இப்படி இவங்க இயற்கைக்கு எதிராக கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்திருக்காங்களே, இதனால எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது ரமேஷ்? 3ஆம் உலக போர் தண்ணிக்காக வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பூமிகளை போய் அமுங்கும் போது கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேல வராம அது அப்படியே அந்த பிளாஸ்டிக் அது தடுத்துரும். அது மட்டும் இல்லாம ஒரு பிளாஸ்டிக் உருகி அது அழியறதுக்கு 12 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாட்டர் பாட்டில் இருக்கு. அப்படின்னா 100x12 போட்டா பாருங்க எவ்வளவு ஆண்டுகள் இந்த பிளாஸ்டிக் அழிய எடுத்துக்கணும் அப்படின்னு. இவ்வளவு பொறுப்பு இல்லாம நடக்கிறதுனால இதனால் டைனோசர் இனமே அழிஞ்ச மாதிரி இப்ப மனித இனமே அழியறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குன்னு நாசாவில இருந்து எல்லாருமே சொல்லி இருக்காங்க மேடம். நன்றி ரமேஷ். ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது, இருங்க. ஹலோ சார். அப்படிங்களா சார்? சரிங்க சார் ஓகேங்க சார். ஹலோ ரமேஷ், நம்ம இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்க அந்த படம் நம்மளோட சின்னவர் ப்ரொடக்ஷன்ல தான் வெளியாக போக இருக்கிறதுனால நம்ம டிஸ்ட்ரிபியூஷனா? ஆமா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனால இந்த நியூஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, முடிஞ்சா எரேஸ் பண்ணிடுங்க அங்கேயே. சரி, ஓகே மேடம். அப்ப இந்த நியூஸ் நம்ம போட வேண்டாம். வேற ஏதாவது இவங்கள காலி பண்ண சொல்லி தான் நமக்கு டார்கெட் கொடுத்தாங்க. எல்லாம் ஒண்ணு இல்லாதலாம் பெருசா சொன்னாங்களே. நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியம் இல்லையா? ஓகே சரி, ஓகே மேடம். ஓகே, இப்போ என்ன பண்ணனும்? அங்க எக்ஸ்க்ளூசிவா வேற என்ன தகவல் இருக்கு, அத கொடுங்க ரமேஷ். மேடம், இங்க போதை காளான் இது மூலமா பல இளைஞர்கள்
இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் போதைப் பொருள் அதிகமா கிடைக்குது, கஞ்சா கூட கிடைக்கிற தகவல் வந்திருக்கு. ரமேஷ், இது வந்து நம்ம சட்ட ஒழுங்குக்கு எதிரா, நம்ம அப்பாவுக்கு எதிரா வருது. இந்த நியூஸும் வேணா ஹோல்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வேற காட்டெருமை. மேடம், காட்டெருமை, அதாவது இங்க கேரட் அதிகமாக விளைவிக்கக்கூடிய இந்த கொடைக்கானல்ல காட்டெருமைகள் அந்த கேரட்டை தின்னு கூட்டமா வந்து தின்னு ஒட்டுமொத்த விவசாயமே அழிஞ்சு போய் நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் மேடம் இப்ப நம்ம உடனே லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். ஓ, நன்றி ரமேஷ், சூப்பரான தகவல் கொடுத்துருக்கீங்க. ஹெட்லைன்ல இன்னைக்கு தான் வரப்போகுது. நன்றி. முட்டு மேடம். நானு சார் வாமா சார் கொஞ்சம் 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சார். உள்ள விடுங்க சார், ப்ளீஸ் சார். டைம் ஆயிடுச்சுங்க சார் ப்ளீஸ் சார், கெஞ்சி கேக்குறேன் சார். நல்லா படிச்சேன் சார். போங்க சார். நைட் முழுக்க படிச்சேன், 1 வருஷம் முழுக்க படிச்சேன் சார். கெஞ்சி கேக்குறேன் சார். இது மட்டும் 2 நிமிஷம் சார். பேசுற டைம் குள்ள விட்டுறலாம் சார். டைம் ஆயிடுச்சு போங்க. ப்ளீஸ் சார், நல்லா படிச்சிட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார் உங்க கால்ல விழுறேன் சார். டைம் ஆயிடுச்சு போங்க. டைம் ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு சான்ஸ் சார், கடைசி சான்ஸ் சார். ப்ளீஸ் சார். போங்க. அந்த கையில கத்தலாம் எல்லாம் கைட்டு கொடுத்துட்டு போ. எல்லாத்தையும் அவுத்துறோம் சார். தலையில கத்தம் கைட்டு. இதுமா சார்? கைட்டு விட்டுக்கிட்டே ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பாப்போம். ஓகேவா சார்? தேங்க்யூ சார். ஒரு நாள்ல எத்தனை அப்பா அம்மா வந்து இன்னைக்கெல்லாம் கதற போறாங்களோ. வைத்தறிச்செல்லாம் சும்மா விடுமா? இனி பொம்பளை புள்ள பட்டனை வைக்கிறீங்க, அதுக்குள்ள கேமரா இருக்க போகுது. இந்த ராஜஸ்தான்ல காத்துல ஒரு சிப்பு, வெளியில ஒரு சிப்பு வச்சு மைக்க வச்சுட்டு ஆன்சர் சொல்லிக்கிருக்காங்க. அங்கெல்லாம் விட்டு இங்க வந்து பொறுமை பண்றாங்க. என்ன தாலியை கழட்டி வச்சு கொடுத்துட்டு போகுது அந்த பொண்ணு. ஆடா பாவீங்களா, புருஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே பொட்டு வச்சு சென்டிமெண்டா பாக்குற தாலி அதையவே அவுத்து வச்சுட்டு போங்கிறாங்க. இப்படிப்பட்ட எக்ஸாமு. ஐயோ, பரவாயில்லப்பா, இந்த காவலருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. தான் வீட்டு பிள்ளையா நினைச்சு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இந்த காவலரும் மனசு உள்ளவர் தான். பரவாயில்ல, கூடயே கூட்டு போறாங்க. இதே மாதிரி காவலர் நண்பனா எல்லா இடமும் இருந்தா நல்லா இருக்கும். என்னது, இந்துக்களோட நூலை அறுத்துட்டாங்களா? இப்ப இவங்களும் போராட்டத்துக்கு வந்துட்டாங்களே. எல்லாரும் நீட்ட எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க போல. இன்னைக்கு தான் இந்த தீர்மோ இந்த அவலம். ஒரு எக்ஸாம்னா மன உளைச்சல் இல்லாமல் ரிலாக்ஸாக நிம்மதியாக எழுதணும். என்னவோ கூட எங்க நான் ஸ்டூடெண்ட் இல்லையா? இங்கே வேறு என் பொண்ணு உள்ளே எழுத போயிருக்கு. என்ன வந்து செக் பண்ணிக்கிறீங்க? நாட்டு எல்லையில் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே பண்ணிக்கிருக்காங்க. தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். சார், உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் ஏதாவது கேட்டுச்சா? இல்லையே. கேட்கலையா? கேட்கலையே. உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா? எனக்கு மட்டும் தான் கேட்குதா? கேட்கும். இந்த வாய்ஸ் மட்டும் எலெக்ஷன் டைம்கிட்ட கேட்கட்டும், முடிச்சு விட்டுலாம். கேட்ட மாதிரியும் இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கே.